சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகள் மேற்கொள்வதற்கான வரைவு வாக்காளர் ஆவணத்தை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் வாயிலாக நாங்கள் கிடைக்கப்பெற்றோம். மேலும் அதற்கான எங்களுடைய கருத்தை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக நான் தெரிவித்திருக்கின்றோம். இதிலே இயற்கை காரணங்களை தவிர்த்து வேறு ஏதும் காரணங்களுக்காக பொதுக்கூட்டங்கள் அல்லது பரப்புரைகளை அரசியல் கட்சிகள் தாமதமாக துவங்குமேயானால் குறிப்பிட்ட அந்த கட்சிக்கு பெரும் அபராத தொகை விதிக்க வேண்டும். மேலும் அவர்கள் அதற்கு அனுமதி கோரும் அடுத்த 2 கூட்டங்களுக்கான அனுமதியை மறுக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம். மேலும் அந்த வரைவு வழிமுறையிலே ரோட் ஷோ என்று சொல்லப்படக்கூடிய சாலை வளம் அதை பற்றியும் சில நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருந்தது. இதில் எங்களுக்கு எந்த விதமான ஒப்புதலும் இல்லை. இதை நாங்கள் மறுதளிக்கிறோம். காரணம், ரோட் ஷோ என்பதெல்லாம் ஒவ்வாத ஒரு வேலை. நகராட்சியிலே பார்க்கின்ற போது மாதம் மும்மாறி பெய்ததா என்று கேட்டுவிட்டு எங்கேயாவது அரண்மனையில் உருந்து கொண்டிருப்பார்கள். எப்போதாவது மக்களை சந்திக்க வருவார்கள். ஆனால் இந்த மக்களாட்சி தத்துவத்திலே மக்கள் பிரதிநிதியானவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்கள் எளிதிலே அணுகக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். மாறாக அவ்வாறு இல்லாமல் இந்த ரோட் ஷோ நடத்தி அவர்கள் ஏதோ தேவதூதரை போலவும் வாராது வந்த மாமணியைப் போலவும் இது அபூர்வ நிகழ்வை போலவும் இதெல்லாம் காட்டுவது என்பது ஏற்கக்கூடியதல்ல. இதை நாங்கள் மறுக்கின்றோம். அதை நாங்கள் ஏற்கவும் இல்லை. மேலும் தொழில்நுட்ப புரட்சி உண்டாகி இருக்கக்கூடிய யுகத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். உள்ளங்கையிலே உலகமே அடங்கிவிட்டது. இருக்கின்ற இடத்திலே எங்கிருந்தும் நாம் தொடர்பு கொள்ளலாம். வேறு எந்த மூலையிலே இருக்கவரையும் நாம் தொடர்பு கொண்டு பேசலாம். அந்த அளவிற்கு விஞ்ஞான வசதிகள்லாம் பெருகிவிட்ட காலம் இது. இவற்றை அரசியல் கட்சிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாறாக செயற்கையாக கூட்டங்களை கூட்டி மாஸ் காட்டுவது என்று சொல்வார்கள். மாஸ் என்றாலே கூட்டம் தான். செயற்கை கூட்டங்களை கூட்டி மக்களை வதைப்படுவதை நாங்கள் ஏற்கவில்லை. மாறாக மக்கள் செயல்பாட்டிலும் அதை சிந்தனையிலும் நம்முடைய மாஸ் என்ற அடர்த்தி இருக்க வேண்டும். அது மக்களுக்கான திட்டங்களில் நம்முடைய செறிவு இருக்க வேண்டும். அதை அரசியல் கட்சிகள் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். இதையே எங்களுடைய கருத்தாக டாக்டர் எம்ஜிஆர் ஜனநாயக கட்சியின் சார்பிலே நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.